வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி. நியூஸ் போஸ்டின் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஐநாவுக்கான அமெரிக்காவின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி யாழ் குடாநாட்டிற்கு இன்று விஜயம். ராணுவ பிரசன்னம் தொடர்பில் அமெரிக்க பிரதிநிதியிடம் வடக்கு முதல்வர் எடுத்துரைப்பு. மாத்தளையில் நிர்மாணிக்கப்பட்ட மகாத்மா காந்தி சர்வதேச நிலையம் ஜனாதிபதியினால் திறந்து வைப்பு. புலனாய்வு பிரிவினரின் மீளாய்வுக்கு அமையவே சில புலம்பெயர் அமைப்புகள் மீதான தடை நீக்கப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவிப்பு. அரசாங்கத்தின் வாக்குறுதிப்படி தமிழ் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும், எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. யாழ் பல்கலைக்கழகத்தில் ஊழல் இடம்பெறுவதாக ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் குற்றச்சாட்டு. மாத்தளை நகரில் நிர்மாணிக்கப்பட்ட மகாத்மா காந்தி சர்வதேச நிலையம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்திய அரசாங்கத்தின் 88 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டது. மகாத்மா காந்தி சரித்திர மா இதாமத் மாகே கர்ன சரித்திரம். மகாத்மா காந்தியை நான் மிகவும் மதிக்கின்றேன். மகாத்மா காந்தி என்ற பாத்திரத்திற்கு நான் மதிப்பளிக்கின்றேன். அதிகாரத்தை தன்னிடத்தில் வைத்துக் கொள்ளாது அதிகாரத்தை அர்ப்பணிப்பது தொடர்பில் உலக வரலாற்றில் நாங்கள் அறிந்தளவில் மகாத்மா காந்தி போன்று வேறொருவர் இருக்கவில்லை. இதேவேளை மாத்தளை பொது நூலகத்திற்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்ட மொனரவில கேபிட்டிபொலவின் உருவச்சிலையையும் ஜனாதிபதியினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. கேபிட்டிபொலவின் 197வது நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டது. இதேவேளை கபராதுவ பகுதியில் நேற்று நடைபெற்ற சமய நிகழ்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டார். இதன்போது ஹப்பாவின ரேவத்த தேரருக்கான புதிய பதவி நியமனமும் சத்தர்ம கீர்த்தி ஸ்ரீ ஜினரத்ன என்ற கௌரவ நாமமும் வழங்கப்பட்டது. பிரதான வசයෙන්ම ධර්ම සංගායනාවක් පැවැත්වීම සම්බන්ධයෙන් முக்கியமான தர்ம பாராயண நிகழ்வொன்றை நடத்துவதற்கான ஆலோசனைகளை 3 பீடங்களையும் சேர்ந்த நாயக்க தேரர்கள் உள்ளிட்ட தேரர்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளவுள்ளோம். புதிய அரசாங்கம் என்ற வகையில் அதற்கான திட்டத்தை தயாரிக்க வேண்டிய தேவையுள்ளது. அடுத்த வருட ஆரம்பத்தில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். பௌத்த சாசனத்தில் மேம்பாட்டிற்காக இந்த நிகழ்வை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். පනත වගේම මේ සම්බන්ධයෙන් මූලික පසුබිම් අනුව සම්බුද්ධ ශාසනය වැඩි දියුණුව. ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்காவின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி சமந்தா பவர் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்காவின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி இன்று முற்பகல் வடமாகாண ஆளுநர் GSM பலிகக்காரவை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகமும் பங்கேற்றார். அதனையடுத்து வடமாகாண முதலமைச்சர் CB விக்னேஸ்வரனை சந்தித்து சமந்தா பவர் கலந்துரையாடினார். இந்த சந்திப்பு வடமாகாண முதல்வரின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. வடமாகாண அமைச்சர்கள் சிலரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். யாழ் ஒஸ்மானியா கல்லூரியில் அமெரிக்காவின் நிதியுதவியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டிட திறப்பு விழாவிலும் சமந்தா பவர் கலந்து கொண்டார். There was great suffering and the effects of that suffering are still being felt. யுத்தத்தினால் அதிகளவானோர் பாதிக்கப்பட்டனர். அதன் தாக்கம் மக்கள் மத்தியில் இன்னும் காணப்படுகின்றது. யாழ் உஸ்மானியா போன்ற பாடசாலைகள் இயங்க முடியாதிருந்தன. இதன் காரணமாக போதிய கல்வி அறிவு கிடைக்காமல் இளைய சமூகத்தினர் பாதிக்கப்பட்டனர். யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடபகுதி மக்கள் மற்றும் இலங்கை மக்கள் அனைவரும் இன்னமும் தமது வாழ்க்கை முறைமையை மீள கட்டியெழுப்பி வருகின்றனர். ஜனாதிபதி ஒபாமாவை பிரதிநிதித்துவப்படுத்தியே நான் இங்கு வந்துள்ளேன். அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் அமெரிக்க மக்கள் அனைவரும் உங்களையும் உங்கள் நாட்டையும் மீள கட்டியெழுப்பும் நீண்டகால செயற்பாட்டிற்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளனர். அத்துடன் நாட்டு மக்கள் மத்தியில் மறுசீரமைப்பை ஏற்படுத்தும் கடினமான பயணத்திலும் அமெரிக்கா இணைந்து கொள்ளும். நாட்டு மக்கள் அனைவருக்கும் அனைத்து துறைகளிலும் சமமான வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு உறுதியளிப்பதுடன் கடந்த காலத்தில் இடம்பெற்ற கசப்பான அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தில் மக்கள் மத்தியில் பிரிவினை ஏற்பட இடமளிக்க மாட்டோம். இதனையடுத்து அமெரிக்காவின் நிதியுதவியில் நிர்மாணிக்கப்பட்ட விஞ்ஞான ஆய்வுக்கூடம் திறந்து வைக்கப்பட்டது.
ஒஸ்மானியா கல்லூரியின் எல்லை விளையாட்டரங்கும் இதன்போது திறந்து வைக்கப்பட்டது. முன்னைய அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட சில இயக்கங்களும் மக்களும் நபர்களும் அந்த தடையிலே இருந்து நீக்கப்பட்டுள்ளதை எடுத்து காட்டினார். அதனை மெல்ல மெல்லமாகத்தான் செய்ய வேண்டி இருப்பதாகவும் பல விதங்களிலே முன்னைய அரசாங்கத்தினுடைய அலுவலர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் எந்த ஒரு நடவடிக்கை தமிழ் மக்கள் சார்பிலே சிறுபான்மையினர் சார்பிலே நடைபெற்றாலும் அதை பெரிதுபடுத்தி ஏதோ சிங்கள மக்களுக்கு சார்பில்லாத நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் என்று குறிப்பிடுவது வழக்கமாக இருப்பதென்றும் தாங்கள் எதை அரசாங்கத்துக்கு கூறினாலும் அவர்கள் தாமதமாவதற்கு அதுவும் ஒரு காரணம் என்றும் குறிப்பிட்டார். ராணுவத்தினர் மத்தியிலே இருந்து எங்களுடைய வாழ்வாதாரங்களை அவர்கள் பிடுங்கிக் கொண்டும் காணிகளை பிடுங்கிக் கொண்டும் வீடுகளை பிடுங்கிக் கொண்டும் இருப்பது எங்களுக்கு தொந்தரவையும் பிரச்சனையும் தருகின்றது. 6 வருடங்களுக்கு பின்னரும் இவ்வாறு நடைபெறுவது எங்களுக்கு மனவருத்தத்தை தருகின்றது என்ற அந்த கருத்தை வெளியிட்டிருந்தோம். அவர்கள் முன்னையிலும் பார்க்க தற்போது தங்களுடைய முகாம்களிலே அடைபட்டு இருப்பது உண்மையாக இருந்தாலும் தங்களுடைய தகவல் சேகரிக்கும் அந்த கடமைகளில் அவர்கள் இப்பொழுதும் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்றும் ஒரு பயங்கரவாதிகள் என்ற ஒரு மனோநிலையிலே தமிழ் மக்கள் அனைவரையும் ஒரு பயங்கரவாத ஒரு குழுவுக்குள் உட்புகுத்தி இவர்கள் பயங்கரவாதிகள் என்ற எண்ணத்திலே அவர்கள் செயல்புரிந்து வருவது எங்களுக்கு மனத்துக்கு மிகவும் வேதனை தருகின்றது என்ற அந்த கருத்தை முன்வைத்தோம். யாழ் பொது நூலகத்தையும் சமந்தா பவர் இன்று பார்வையிட்டார். இதேவேளை யாழ் ஊடகவியலாளர்கள் சிலர் ஐநாவுக்கான அமெரிக்காவின் நிரந்தர பதிவிட பிரதிநிதியிடம் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்பு வைத்திருந்தமை மற்றும் நிதி வழங்கியமை ஆகிய காரணங்கள் அடிப்படையில் தடை விதிக்கப்பட்டிருந்த 8 புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் 269 தனிநபர்கள் மீதான தடை நீக்கப்பட்டுள்ளது. 2014 ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் 16 அமைப்புகள் மற்றும் 424 நபர்களுக்கு இலங்கை அரசாங்கத்தினால் தடை விதிக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டு மேல் மாகாண மற்றும் தென் மாகாண சபை தேர்தல் நடைபெறுவதற்கு 8 நாட்களுக்கு முன்னர் இந்த தடை விதிக்கப்பட்டது. 1968 ஐக்கிய நாடுகள் சபையின் சட்டத்தின் பிரகாரம் இந்த தடை விதிக்கப்பட்டது. எந்த ஒரு நாட்டிலும் இவ்வாறான தடை பட்டியல்களை வெளியிட்டு அந்த நாட்டின் நடைமுறை சட்டத்திற்கு ஏற்ப செயற்பட முடியும். இந்த வருடம் நவம்பர் மாதம் தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் தடை விதிக்கப்பட்ட 16 அமைப்புகளில் 8 அமைப்புகள் மீதான தடை நீக்கப்பட்டுள்ளது. உலக தமிழர் பேரவை, பிரித்தானிய தமிழர் பேரவை, கனேடிய தமிழர் தேசிய அவை, தமிழ் இளையோர் அமைப்பு, உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, கனேடிய தமிழ் காங்கிரஸ், ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழ் தேசிய அவை ஆகிய அமைப்புகளின் தடை நீக்கப்பட்டுள்ளது. எனினும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம், தமிழர் புனர்வாழ்வு கழகம், தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, உலக தமிழர் இயக்கம், நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம், தமிழீழ மக்களவை, உலக தமிழர் நிவாரண நிதியம், தலைமை செயலக குழு ஆகிய அமைப்புகள் மீதான தடை தொடர்ந்தும் அமலில் உள்ளது. ஏற்கனவே தடை விதிக்கப்பட்ட 424 பேரில் 269 பேரின் தடை நீக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளரினால் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தடை விதிக்கப்படுகின்ற அமைப்புகளின் பட்டியலை வருடாந்த மீள் பரிசீலனை செய்யும் இணக்கப்பாட்டுடன் 2012ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தினால் ஐக்கிய நாடுகள் சபையின் விதிமுறைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடை விதிக்கப்பட்ட போது ஒரு சிலர் உயிருடன் இருக்கவில்லை என்பதுடன் தடை விதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் தடை விதிக்கப்படுவதற்கு 8 வருடங்களுக்கு முன்னதாக உயிரிழந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புலனாய்வு பிரிவினரால் தடை விதிக்கப்பட்ட இந்த அமைப்புகள் மற்றும் நபர்கள் தொடர்பில் மீளாய்வு செய்து புதிய அறிக்கை வெளியிடுவதாகவும் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் வாக்குறுதிப்படி தமிழ் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தமிழ் கைதிகளின் உண்ணாவிரதத்தின் போது முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் நியூஸ் போஸ்டுக்கு குறிப்பிட்டார். அரசாங்கம் எங்களுக்கு அறிவித்த தீர்மானத்தின் பிரகாரம் ஆரம்பத்தில் 32 பேரை விடுவதாகவும் 20ஆம் தேதிக்கு முன்பதாக 30 பேரை விடுவதாகவும் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதன்படி
இச்சவரையில் ஆரம்பத்தில் விடப்பட வேண்டிய 32 பேரும் இன்னும் மேலதிகமாக 8 பேரும் விடுவிக்கப்பட்டதாகத்தான் நாங்கள் அறிகின்றோம். முதல் தீர்மானத்தின் பிரகாரம் இன்னும் 22 பேர் விடுபட வேண்டும். அவர்கள் விடுபடவில்லை என்று எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சட்டமா அதிபர் அலுவலகத்தில் உள்ள உயர் அதிகாரிகளுடன் பேசிய பொழுது அதுபடியும் சம்பந்தமாக தாங்கள் நடவடிக்கை எடுப்பதாக கூறினார்கள். ஆனால் அவர்களும் விடுவிக்கப்பட வேண்டும். அதற்கு மேலதிகமாக 2வது உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் கருமங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இதேவேளை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது தமிழ் கைதிகளின் விடுதலை தொடர்பில் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் கருத்து வெளியிட்டார். 20 பேர் இன்றைக்கு புனர்வாழ்வுக்கு அனுப்பப்பட பெயர்கள் வந்திருக்கிறது. படிப்படியாக எங்களுடைய சிறையில் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் போராளிகள் விடுதலை செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைவிட காணாமல் போனவர்களுடைய நிலைமை படுமோசமாக இருக்கிறது. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், கண் முன்னாலே ஒப்படைக்கப்பட்ட அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றெல்லாம் தேடி தேடி அவர்களுடைய சொந்த உழைப்பையை செலவழித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கு ஒரு வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. ஐநா சபையில் இருந்து வந்து இந்த காணாமல் போனவர்களை சந்தித்து இந்த திருவண்ணாமலையிலே ஒரு சிறை கூடம், சித்திரவதை கூடம் அங்கே இருந்ததாக அவர்கள் பார்த்ததை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே உண்மை ஒன்று வெளியிலே வந்திருக்கிறது. தமிழ் கைதிகள் விடுவிக்கப்பட்டால் பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட மாட்டார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். 217 தமிழ் அரசியல் கைதிகள் நமது நாட்டில் சிறையில் இருக்கின்றார்கள். அவர்களை வெளியிட்டால் இந்த நாட்டில் பயங்கரவாதம் தலைதூக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். 11,900 தமிழ் போராளிகள் இந்த மண்ணில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த பயங்கரவாதத்தை தோற்றுவிக்கவில்லை, எந்த வன்முறையில் ஈடுபடவில்லை. அப்படி என்றால் 217 பேரும் இங்கு நாட்டில் பயங்கரவாதத்தை தோற்றுவிக்க மாட்டார்கள். ஜனாதிபதியை தெய்வமா நினைச்சு கேட்கிறோம். உடனடியாக எங்களை விடுதலை செய்வோம். 6 வருடங்கள் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கணவனின் விடுதலையை எதிர்பார்த்து தவிக்கும் குணநாதன் நிர்மலாதேவியின் கோரிக்கையே அது. யுத்தத்தின் கோரப்பிடியில் இருந்து விடுபட்டு வாழ்க்கை எனும் போராட்டத்தில் சிக்கியுள்ள நிர்மலாதேவியை போன்ற பலர் நம்மிடத்தில் ஏராளம். என்ன மாதிரியே எத்தனையோ போதுகள் கஷ்டப்படுதுகள். எங்கட கஷ்டத்தை உணர்ந்து இந்த ஜனாதிபதி எங்கட கணவர் மேல உடனடியாக விடுதலை செய்யணும்ன்றதான் எங்களுக்கு பிரச்சனை. நாங்கள் கஞ்சியை குடிச்சோமோ கூழா குடிச்சோமோ அது இல்லை. எங்களுக்கு எங்கட கணவர் முதல் வீட்டை வரும். வவுனியா கோவில் புளியங்குளத்தில் வசித்து வருகின்றார் குணநாதன் நிர்மலாதேவி. 2009 ஆண்டு 9ஆம் மாதம் 24ஆம் திகதி வவுனியா ஆனந்தகுமார சுவாமி நலன்புரி நிலையத்தில் அவரது கணவரான கந்தையா குணநாதன் கைது செய்யப்பட்டார். அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் கைதி என்ற நாமத்துடன் அனுராதபுரம் சிறையில் வாடுகின்றார் குணநாதன். துடுப்பை இழந்த படகு போல் நிர்மலாதேவியின் வாழ்வு நகர்கின்றது. புகைப்படங்கள் பழைய நாட்களை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. கூலி வேலை செய்து நாளாந்த வாழ்வினையும் மகளினையும் மகளின் கல்வி செலவினையும் சிரமத்துடன் ஈடு செய்யும் நிர்மலாதேவி ஒரு கையில் யுத்தத்தின் வடுக்களையும் சுமந்து நிற்கின்றார். உண்மையில என்ன பொறுத்த மட்டும் நான் என்ன செய்கிறேன்றது தெரியாம இல்லையா இருக்கிறேன். நான் வந்து கூலி வேலைக்கு தான் போறேன். 500 ரூபாய் சம்பளம் எனக்கு. அந்த கூலி வேலைக்கு போனா தான் நான் எல்லாத்தையும் பார்க்கலாம். எந்த வீட்டு பிரச்சனை பார்க்கலாம், பிள்ளைங்க பள்ளிக்கூடத்து பிரச்சனை பார்க்கலாம். கணவரை போய் பார்க்கறேன்டா கூட நான் அந்த 500 ரூபாய் காசையும் வச்சுதான் நான் போகலாம். எனக்கு மாசத்துல சில நேரம் கிழமையில 4 நாள் 2 நாள் தான் வேலையும் கிடைக்கும். மழை காலத்துல இப்ப வேலையும் இல்லை. பெரிய கஷ்டப்படுறேன் நான். ஏன்னா எனக்கு கையொண்டே இல்லாது. அப்ப இந்த கையால நான் எதுக்கும் வந்து செய்ய இயலாது. சரியா நான் கஷ்டப்படுறேன். கணவனின் விடுதலை கனவின்றி நிஜமாக நிறைவேறும் நாளே நிர்மலாதேவியின் வாழ்வில் வசந்தம் வீசும் நாளாக பரிணமிக்கும். நிர்மலாதேவியின் வாழ்வில் ஒளி வீசும் நாள் எப்போது வரும்? யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்காக புதிதாக அமைக்கப்பட்ட விடுதி கட்டட தொகுதியும் கிளிநொச்சியில் பொறியியல் பீடமும் இன்று திறந்து வைக்கப்பட்டன.
யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான புதிய 3 மாடி விடுதி கட்டட தொகுதி திறப்பு விழா யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் வசந்தி அரசரட்னம் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உயர்கல்வி மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல, உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் மோகன்லால் கிரேரு, மகளிர் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், தமிழரசுக் கட்சியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர்களான இ சரவணபவன், த சித்தார்த்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இலங்கையர் என்ற ரீதியில் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதே புதிய அரசாங்கத்தின் நோக்கம். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுடன் தொடர்பினை ஏற்படுத்தி நம் நாட்டில் முதலீடுகளை மேற்கொள்ள வலியுறுத்துமாறு யாழ் மக்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். தனியார் கல்வி நடவடிக்கைகளுக்கு புதிய அரசாங்கம் பூரண ஆதரவினை வழங்குவதற்கு தயாராக உள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்கள் கல்வி நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்குபவர்கள் என்பது நாம் அறிந்ததே. இளைஞர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு எமது அரசாங்கம் உதவி செய்யும். நான் இந்த பல்கலைக்கழக வளாகத்திலே விடுதி அழைப்புதலுக்காக எனது பெயர் இங்கே பொறிக்கப்படவில்லை. இதையிட்டு நான் மனவருத்தப்படுகின்றேன். ஏனென்று சொன்னால் இதில் அரசியல் பழிவாங்கல்கள் அதாவது கூடுதலாக இருக்கின்றன. இதை பார்க்கும்போது இன்று நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பாதிக்கப்படுகின்ற நான், ஆனால் இப்படி பார்க்கும்போது இந்த பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் எப்படி பாதிக்கப்படுவார்கள் என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். பெண்ணை அதாவது பழி வாங்குகின்றார் என்பால் இதை மன்னிக்கவே முடியாது. ராமநாதன் அகாடமியிலே பல்கலைக்கழக அந்த ராமநாதன் நுண்கலைக்க பீட மாணவிகள் இன்று மட்டுக்கும் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். அதாவது ஒரு சில விரிவுரையாளர்களால். இது கூட இன்றைய துணைவேந்தருக்கு நன்றாக தெரியும். இவருடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இதே கவனத்துக்கு கொண்டு வந்தவர்கள் எனது அலுவலகத்திலும் வந்து என்னிடம் அதை முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்கள் செல்வது பல்கலைக்கழகம் படிப்பதற்கு, அவர்கள் பட்டமளித்து வெளியில் வருவதற்கு. இப்படி கன ஊழல்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வருகின்றன. கடந்த காலங்களில் இருந்தவர்கள், அதாவது கடந்த கால அரசியல்வாதிகளுக்காக அவர்கள் பழி வாங்கினார்கள். இதேவேளை கிளிநொச்சி பொறியியல் பீடத்தையும் உயர்கல்வி மற்றும் பெருந்தெருக்கள் அமைச்சர் இன்று திறந்து வைத்தார். அரசாங்கம் எதிர்நோக்கும் அரசியல் சவால்கள் தொடர்பில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன இன்று கருத்து தெரிவித்தார். தகவல் மற்றும் தொலைத்தொடர்புகள் துறைசார் ஊழியர் சங்கத்தின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அமைச்சர் உரையாற்றினார். மகே தீர்க்க தேசபாலன காலேதி மம ஆண்டு பெறலல தீரும். எனது நீண்ட அரசியல் பயணத்தில் நான் அரசாங்கங்களை கவிழ்த்துள்ளேன், அரசாங்கங்களை உருவாக்கியுள்ளேன். எனினும் இந்த ஒன்றிலாவது மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. கவிழ்க்கப்பட்டமை தொடர்பில் மகிழ்ச்சி, உருவாக்கப்பட்டமை தொடர்பில் மகிழ்ச்சி இல்லை. அதேபோன்றே நாட்டு மக்களும் உள்ளனர். ராஜபக்ச குடும்பத்தாரை வெளியேற்றி அவர்களைப் போன்று வேறு சிலரை கொண்டு வர வேண்டிய தேவை எமக்கு இருக்கவில்லை. இந்த முறைமையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவையே இருந்தது. பண்டார்நாயக்கவிற்கு இடதுசாரிகளிடமிருந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு கிடைத்தது. எனினும் அன்று என்எம்மின் தலைமையில் இருந்த மற்ற இடதுசாரி கட்சிகள் இதனை புரிந்து கொள்ளவில்லை. அன்று பண்டார்நாயக்கவை கொலை செய்தவர்கள் வெளியில் இருக்கவில்லை, உள்ளேயே இருந்தனர். ஆகவே தற்போது புத்தரக்கிதாக்களும் சோமராமாக்களும் உள்ளேயே இருக்கின்றனர். அவர்கள் இல்லாமல் போக மாட்டார்கள். அது அன்றைக்கும் பொதுவானது, இன்றைக்கும் பொதுவானது. இந்த துரோகிகளை அடையாளம் கண்டு இந்த துரோகிகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டமும் நீங்கள் முன்னெடுக்கும் போராட்டமும் இரண்டு அல்ல, ஒன்றாகும். இந்த அனைத்து சூழ்ச்சிகளையும் தோற்கடிப்பதற்கான சக்தி அரசாங்கத்திற்கும் எமக்கும் உள்ளது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நியூஸ் போஸ்டின் பிரதான செய்தியில் செய்திகளின் தொகுப்பு அடுத்து. சட்டவிரோதமாக பெருமளவில் வெளிநாட்டு நாணயத்தை கொண்டு வந்த தீர்வை வரி பிரிவின் அதிகாரி ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தளம் நாத்தாண்டியா பகுதியைச் சேர்ந்து 58 வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி தெரிவித்தார். 1,27,27,397 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு நாணயம் சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பண்டாரவளை நகரில் கண்ணாடிகளை இறக்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது கண்ணாடி வீழ்ந்ததில் 2 காயமடைந்துள்ளனர். லோரியில் இருந்து கண்ணாடிகளை இறக்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த 2 தியத்தலாவு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக பண்டாரவளை போலீசார் குறிப்பிட்டனர். கல்முனை நகரில் கட்டாக்காலி மாடுகளினால் வீதி விபத்துக்கள் அதிகரிப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை நகரசபைக்குட்பட்ட பிரதான வீதிகளில் இரவு பகலாக கட்டாக்காலி மாடுகளின் நடமாட்டம் காணப்படுகின்றது. இதனால் இந்த வீதியூடாக பிரயாணம் மேற்கொள்ளும் வாகன சாரதிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர்.
கட்டாக்காளி மாடுகளை வீதிகளில் விடுவதனால் பாரிய விபத்துகள் ஏற்படும். உரிய அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை. இந்த வீதிகளில இந்த ஆடு மாடுகள் ரோட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால எங்களுக்கு வாகனம் ஓடுறது கொஞ்சம் சிரமத்துக்கு மத்தியில் நாங்கள் பயன்படுத்துகிறோம். கல்முனை சந்தைக்குள் நுழையும் மாடுகள் மரக்கறிகளை உண்பதால் வர்த்தகர்களும் பாதிக்கப்படுகின்றனர். எங்களுக்கு என்ன சொன்னா கட்டக்காலி மாடுகளாலே மிச்சம் தொல்லியாரி எங்களுக்கு இந்த மரக்கறிகளை பாதுகாப்பு மிச்சம் கஷ்டமா மாடுகள் வந்து நம்மளுக்கு வியாபாரம் பண்ண முடியல. மாடு வந்து சாப்பாடு போகுது. ரொம்ப பிரச்சனையா இருக்கு. மழை காலம் எங்களுக்கு பெரிய தண்ணி அது எதுவுமா இருக்கு. அதுக்குள்ள மாடை கொண்டாந்து விட்டு மாட்டுக்காரர்களுக்கு பிடிச்சி மாடை கட்ட வைங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. இந்த பிரச்சினை தொடர்பில் கல்முனை மாநகர சபை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். உழவர்கள் எருதுகளை பயன்படுத்தி உழவு தொழிலை செய்த காலம் கடந்து நவீன இயந்திரமயமாக்கலின் காரணத்தினால் மாடுகளில் இருந்து பெறப்படும் பயன்பாடுகள் அருகிவிட்டன. எனினும் கிராமப்புறங்களில் இன்றும் மாட்டு வண்டிகள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுவதுடன் பால் உற்பத்தியும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கின்றது. மாடுகளை கவனிப்பாரற்ற நிலையில் வீதிகளில் கட்டாக்காலியாக விடுவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாகும். இந்த பிரச்சினை தொடர்பில் கல்முனை மாநகர சபையிடம் நியூஸ் போஸ்ட் வினவியது. கட்டாக்காலியாக இருக்கும் மாடுகளை பிடித்து அவற்றின் உரிமையாளர்களிடம் தண்டப்பணம் அறவிடும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாநகர சபையின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். தொடர்வது விளையாட்டு செய்தி. பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் ஏ அணிக்கு எதிரான முதலாவது 20-20 போட்டியில் இலங்கை மகளிர் கிரிக்கெட் ஏ அணி வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய இலங்கை மகளிர் கிரிக்கெட் ஏ அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 128 ஓட்டங்களை பெற்றது. 129 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் ஏ அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 113 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. இதற்கமைய போட்டியில் இலங்கை மகளிர் கிரிக்கெட் ஏ அணி 15 ஓட்டங்களால் வெற்றியை உறுதி செய்தது. இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 10:45 பிரதான செய்தியில். வணக்கம்.